பரிசுத்த ஆவியானவரின் இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். யாருக்கெல்லாம் இந்த இரட்டிப்பான வரங்கள் கிடைக்கும், யாரெல்லாம் அதற்கு பாத்திரவான்கள் என்பதை நாங்கள் இன்றைய நாளில் கவனிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாங்கள் வாசிக்க கேட்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல்காட்டிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். ஆகவே எலியாவோடு கூட இருந்த அடுத்த ஊழியக்காரனை உருவாக்குற ஒரு காலம். இந்த காலத்திலே, அந்த காலத்திலே எலியாவினுடைய நாட்களிலே இருந்த வரங்கள் எலிசாவுடைய நாட்களிலே போதாததா இருக்கிறது. எலியாவுடைய காலங்கள் முடிவுக்கு வரும்போது எலிசாவின் காலம் 2 மடங்காய் வரங்கள், தேவனுடைய வல்லமைகள் பயன்படுத்தப்பட வேண்டிய தருணம் வருகிறது. எலிசாவுக்கு பிற்பாடு அப்படி என்று வந்து இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் இருக்கிற எங்களுக்கு 2 மடங்கு வரங்கள் எந்த அளவுக்கு போதுமானதா இருக்கும்? ஏனென்றால் கடைசி காலமா இருக்கிறதுனாலே சாத்தான் தன்னுடைய தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் அசுத்தங்களையும் சபைகளுக்குள்ளே, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்குள்ளே புகுத்தி அவர்களை வஞ்சித்து விழுத்துகிறவனாய் இருக்கிறான். அதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற ஒரு காலத்தை சத்துரு உருவாக்கி கொண்டு வருகிறான். ஆதலால் சபைகள் விழித்திருந்து சாத்தானுடைய தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் சபையானது ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான காலமா இருக்கிறது. இல்லாவிட்டால் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியாமல் அந்த வஞ்சகத்துக்குள்ளே சபைகள் சிக்கொண்டு வஞ்சிக்கப்பட்டு போய்விடும். ஆகவே எலியாவோடு கூட இருந்த எலிசா தன் தகப்பன் என்று சொல்லுகிறார். அவர் இந்த இடத்திலே ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய் எலியாவை எலிசா பார்க்கிறார். பார்த்து அவர் கேட்கிறார், இரட்டிப்பான வரம் எனக்கு வேணும்னு. எவ்வளவு துணிச்சல் பாருங்க! ஒரு தகப்பனை விட, ஆவிக்குரிய தன்னுடைய தகப்பனாகிய எலியாவை விட 2 மடங்கா கிரியை செய்ய வேணும் கர்த்தருக்காக என்று ஒரு தாகம். எலியாவுக்கு பிடிச்சிருந்ததோ பிடிக்கலையோ தெரியல. அதனால் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, அரிதான காரியத்தை கேட்டா என்று ஒரு வார்த்தை பிரயோகத்தை கொண்டு வந்தார். அவருடைய மனசு உடைஞ்சிருக்கலாம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஒரு மனிதனுடைய தாகத்தையும் வாஞ்சையையும், அதுக்கான ஒரு மனிதனுடைய பிரயாசத்தையும் போராட்டங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எலியா கொடுக்க விரும்புகிறாரோ விரும்பலையோ கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உங்களை நடத்துற ஊழியர்கள் அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு வரங்கள் பெற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறார்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் விரும்புகிறார். தாகம் உள்ளவன் மேல அதை கொடுப்பார். அதை பாதுகாக்க கூடியவனுடைய கைகளிலே அதை ஒப்படைப்பார். அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையும் கனமும் வரத்தக்கதாகவும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் விடுதலை அடையவும் தேவனுக்கு சித்தமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலமா இருக்கிறது. ஆதலால் வரங்கள் மிக அதிகமாய் சபைகளுக்குள்ளே கிரியை செய்ய வேணும். அந்த கிரியைகள் சபைக்குள்ளே செயல்படும் போது சபை பலம் கொண்டு எழும்பும். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் அது உடை தெரியும். ஆகவே எலியாவிடம் அவர் கேட்கிற எலிசா கேட்கிறார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் 2 மடங்காய் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார்.
ஆகவே இந்த சம்பவத்தை எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது எலிசாவை விட்டு, அதாவது எலியா என்கிற அந்த ஆவிக்குரிய தகப்பன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போற ஒரு நேரம் வந்த போது அவர் கேட்கிறார், அதான் நாங்க வாசிச்சோம், நான் எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். எலியாவோடு இந்த எலிசா கிட்டத்தட்ட 13 தொடக்கம் 14 ஆண்டுகள் பணிவிடை செய்தார் என்று வேதாகமத்தை கணக்கு பார்க்கும்போது கண்டுபிடிக்கலாம். ஆகவே இந்த எலியா 14 வருஷம் அல்லது 13 தொடக்கம் 14 ஆண்டுகள் தனக்கு பணிவிடை செய்த ஒரு மனிதன். இன்னொரு பக்கம் இவர் தன்னுடைய வீட்டிலே இருந்த காலத்திலே எலியா போய் அவர் மேல் தன் சால்வையை போட்டு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள், உன்னை தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். 13-14 வருஷம் வரைக்கும் எலிசா ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்லவில்லை. எவ்வளவுக்கு உங்களோட அழைப்பின் நாட்கள் தாமதமாகுதோ, ஒரு ஆளுக்கு இலகுவா வேலைக்கு கிடைத்து விடும், இன்னொரு ஆளுக்கு நாட்கள் போக போக கர்த்தர் கைவிட்டார், என்னை மறந்தார் என்று அல்ல அர்த்தம். ரெட்டிப்பான வல்லமையோட, ரெட்டிப்பான மகிமையோட வரங்கள் பலத்த வண்ணமாய் செயல்படுவதற்கு புடமிட்டு பார்ப்பதாகவும் அது இருக்கலாம். சிலது ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவை ஆரம்பத்திலே நீங்க ஒரு சின்ன முன்னேற்றமாய் இருந்தாலும் முடிவிலே கர்த்தரதை பூரணமாக்குவார். சிலருக்கு ஆரம்பத்துல நல்லா செயல்படுவாங்க, திரும்ப அவங்களே பின்மாற்றமா போயிடுவாங்க, வரங்களையும் விட்டு வல்லமையும் விட்டு கர்த்தரையும் விட்டு. காரணம் பல இருக்கலாம். அவ எலிசாவுக்குள்ள இருந்த ஒரு தாகம், ஒரு பாரம். எலியா என்னென்னலாம் கிரியை செய்தாரோ, என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்தாரோ அவைகளெல்லாம் அவர் பார்த்தார். ஆகவே இவர் செய்ததை போல நானும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. இந்த நாள்ல அநேகருடைய விருப்பங்கள் என்னவென்றால், எங்கட சபையை நடத்துற பாஸ்டர் மாதிரி நான் இருக்க வேணும், அந்த டிவியில வர்ற அந்த பாஸ்டர் மாதிரி இருக்க வேணும், அமெரிக்கால இருக்கிற அந்த பாஸ்டர் மாதிரி இருக்கணும், ஆப்பிரிக்கால வருகிற அந்த வல்லமையான ஊழியக்காரனை போல இருக்கணும், ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கிற ஒருவரை பார்த்து பிரதிபலிக்கிறோம். எலிசாவுடைய சுபாவம் என்னவென்றால், எலியாவை போல ஒரு ஊழியம் வேண்டவே வேண்டாம். எலியா செய்தது போல ஒரு அற்புதம் எனக்கு வேண்டாம், அதை விட டபுளா செய்வேன். அப்ப தகப்பனுடைய நாட்கள்ல தகப்பன் செய்தது போதுமானது, ஆனா மகனுடைய நாட்கள் அது போதுமானதா இருக்காது. ஜனங்களுடைய தேவைகள் அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும் என்றா, பிசாசு ஜனங்களை தாக்குற விதம், ஜனங்களை தேசங்களை வஞ்சிக்கிற விதங்கள் அதிகமா இருக்கிறபடினால அவைகளை உடைக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. எலிசாவிடம் இருந்த ஒரு தாகம் ரெட்டிப்பான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இந்த நாள் நீங்க கேட்டிருப்பீங்க, அல்லது இதற்கு முதல் ஜெபம் பண்ணி இருப்பீங்க, பல முறை நீங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம், எனக்கு இன்ன வரம் வேண்டும், இப்படி வேண்டும், அப்படி வேண்டும், அவர் செய்கிறது போல இவர் செய்கிறது போல. யாராவது ஒருவருடைய சாயலை வைத்து நீங்க கேட்டீங்களானால் உங்களை அந்த சாயல்ல கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டார். உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான தன்மையை வைத்திருக்கிறார், உங்களோட ஊழியத்துக்கு ஒரு தனி தன்மையை வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்றபடிதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்கு முந்தின காலங்களில் செய்த ஊழியர்கள் பாவித்தது போல ஒரே வரமா இருக்கும். அவர்கள் பாவிக்கிற ஒரு ஸ்டைல், ஒரு மெதட்டை விட அதே மெதட்டை நீங்க கை கொள்றது ஆண்டவர் விரும்புவதில்லை. நீங்கள் உங்களுக்கென்று இல்லாமல் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வரும்போது உங்களோட காலத்துல, உங்களுடைய நாட்களில, உங்களுடைய ஊழியத்துல எந்த வகையில அந்த வரம் செயல்பட வேண்டும் என்று தேவன் வடிவம் அமைக்கிறார். அந்த வடிவத்தை தான் நீங்க பெற்று அதை செயல்படுத்த வேண்டுமே அன்று உங்களுக்கு முந்தின காலத்துல பாவித்த மெதட்டை வைத்து உங்களோட காலத்துல பாவித்தீங்கன்னா அது பெரிய பிரயோசனமாய் இருக்காது. ஆகவே இன்னும் ஒருவரை பின்பற்றுவதும், இன்னும் ஒருவருடைய சாயலின்படி வரங்களை பாவிக்கிற ஆசைகளை விட்டுவிட்டு முந்தின காலத்தை விட இரட்டிப்பான வரங்கள் தேவைங்கிற ஒரு தாகம் எலிசாவிடம் இருக்கிறது. அப்படி உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்க வேணும். இன்னொரு மனுஷனை சுவிசேஷரை அழைத்து சுவிசேஷர்களுக்கு அதிகமான வரங்களை கர்த்தர் கொடுப்பார். சுவிசேஷ அழைப்பு உலகம் முழுவதும்
மிக பிரபலியமாகக்கூடிய ஒரு அழைப்பு. அவங்களிடம் இருக்கிற வரங்கள் அவங்களை மிக இலகுவாய் பிரபலமாக்கி விடும். கர்த்தர் அண்டையில ஜனங்களை அவர்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறதுனால் அந்த வரங்கள் ஜனங்களை சுலபமாய் ஆதாயப்படுத்திக் கொள்ளும், இலகுவாய் காரியங்களை செய்ய முடியும். அவர்களுக்கு அதிக வரங்கள் கொடுக்கப்படும், இன்னொரு ஆளுக்கு கொஞ்சம் குறைய கொடுக்கப்படலாம். ஏன்னா அவருடைய ஊழிய அழைப்பு வேற, இவருடைய அழைப்பு வேற. அவரவர், அதாவது வேதம் சொல்லுகிறது ஒன்று கொரிந்தியரிலே வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தமது சித்தப்படி பகிர்ந்து அளிக்கிறார். உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் என்னது என்றதை கர்த்தர் அறிந்து அதற்கேற்ற வரங்களை தருவார். அந்த வரங்கள் நீங்க செய்ய போற ஊழியத்துக்குரியதா இருக்கு. நீங்க விரும்பி கேட்கிறதை எல்லாம் கொடுத்தால் நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் வேறு ஒரு நபரை பார்த்தீங்களே, அவருடைய ஊழியத்தை செய்யும் போது நாங்க நித்தியத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆதலால் நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என்னை நீர் அழைத்த அழைப்புக்கு உரிய ஆவியின் வரங்களை ரெட்டிப்பாய்த்தார். ஆமென். எனக்கென்று நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறது ரெட்டிப்பாய் தாரும் என்று கேட்க பழக வேண்டும். இப்பொழுது எலியாவிடம் அவர் கேட்டு விட்டார். எலியா கேட்டார் முதல் இவரிடம், நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சரியான சிம்பிளா கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேணும். உடனே அவர் சொன்ன பதில், அரிதான காரியத்தை கேட்டாய், ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் உனக்கு அது கிடைக்கும், காணாவிட்டால் கிடைக்காது. இது எதை குறிக்கிறது? கண்டால் கிடைக்கும், காணாவிட்டால் கிடைக்காது என்றா ரெண்டு பேரும் ஒன்றா தான் போக போறார்கள். கண்டா கிடைக்கும், காணாவிட்டால் கிடைக்காது என்றவருடைய ஒரு சுருக்கமான கருத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். எப்பொழுதும் அவதானமாகவும் நிதானமாகவும் இந்த வரத்தை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்க வேணும். அசதியாய், அக்கறை அற்றவராய், தாகம் இல்லாதவராய் வர வேண்டிய நேரத்தில் அது வரும் என்கிற ஒரு அர்த்தத்தில் நடமாடுவதை அது தவிர்க்கிறது. ஏனென்றால் இரட்டிப்பான வரம் என்பது எலியா எந்த கணத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று தெரியாது. எலிசாக்கு அந்த டைம் என்னென்று தெரியாது, ஆனா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று தெரியும். அந்த நேரத்தில் எலியாவை எலிசா காண வேணும். கண்டா மட்டும்தான் கிடைக்கும், காணாவிட்டால் கிடைக்காது. அப்படி என்றதுடைய அர்த்தம் சரியான கவனமாய், ஜாக்கிரதையாய், கேர்ஃபுல்லாய் இந்த வரத்தை தேடுகிற மனுஷன் மிக கவனமாய் செயல்பட வேண்டும் என்பது அதில் அறிவுறுத்தப்படுகிறது. ஆண்டவர் தனிய ஒரு மனிதனுக்கு தான் வரங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் என்று நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவருடைய வழிகள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு எந்த அளவு அது விளங்குகிறது என்பது பரிசுத்த ஆவியானவர் விளங்கப்படுத்துறதை வைத்து. அடுத்ததாய் நாங்க வாசிப்போம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். அப்ப கில்கால் என்ற இடத்துல எலியாவும் எலிசாவும் இருக்கிறார்கள். ஒண்டா அந்த ஒண்டா இருந்த இடத்துல இருந்து அவங்க புறப்பட்டு போகிறார்கள். தேவன் எலியாவை எடுத்துக்கொள்வதற்கு ஜோர்தானின் மறுகரையை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த இடம் வரையும் அவர்கள் போகிறார்கள். பிரயாணம் தொடங்க போகிறது. கவனிக்க வேண்டும் நீங்கள், கில்கால்ல இருந்து ஆரம்பித்த இந்த பயணம் ஜோர்தானுடைய மறுபக்கம் வரைக்கும் பிரயாணம். இரட்டிப்பான வரங்களுக்கான பிரயாணம் இப்படி இருக்கிறது. இரட்டிப்பான வரத்துக்கான இந்த பிரயாணத்துல இடைவிடாத பிரயாசம் காணப்படுகிறது. அந்த பாடுகள் வந்தாலோ, நெருக்கம் வந்தாலோ, களைப்பு வந்தாலோ, சோர்வு வந்தாலோ இடைவிடாமல் முயற்சிக்கிற ஒரு தன்மை வேண்டும். இந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தேவைப்படுகிறது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
430 ஆண்டுகள் எகிப்தில் வாழ்ந்தார்கள். அதில் அவர்கள் புறப்படுகிற காலத்திலே அவர்கள் மிகவும் நிந்தைகளை, எகிப்திய நிந்தை, உலகத்தின் நிந்தை அவர்களை சூழ்ந்திருந்தது. தேவன் அவர்களை வழிநடத்தியும் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு வந்த போதிலும், அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அருகிலே வரும்போது அந்த நிந்தைகள் தொடர்ந்து இருந்தது. ஆகவே இந்த கில்காலிலே தேவன் இஸ்ரேல் மக்களுடைய நிந்தைகளை புரட்டி போட்டார். அப்ப கில்கால் என்பது ஒரு புரட்டி போடுகிற ஒரு இடம். அதாவது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நீக்கப்பட்டால் தான் நீங்கள் இரட்டிப்பான வரத்தை நோக்கி நகர முடியும். நெகேமியா 2:17 வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்கு உள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி என்று தொடர்கிறது வசனம். ஆகவே நெகேமியா 2:17 நெகேமியா சொல்லுகிறார், நாம் இனி நிந்தைக்கு உள்ளாய் இராதபடிக்கு கர்த்தருடைய அலங்க சபைக்குரிய அந்த அலங்கத்தை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர் சபை கட்டுப்படாவிட்டால், சபைக்கான பாதுகாப்பு அலங்கம் எழுப்பப்படாவிட்டால் அந்த சபை எப்பொழுதும் நிந்தையை சுமந்து நிற்கும். அவர் சபையானது நிந்தையை சுமந்து நிற்குமானால் அந்த சபை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்குள்ள, இரட்டிப்பான வரங்களுக்குள்ள, இரட்டிப்பான அபிஷேகங்களுக்குள்ள, இரட்டிப்பான தாளந்துகளுக்குள்ள கடந்து போக முடியாது. எந்த சபை தன்னுடைய அலங்கத்தை கட்டுகிறதோ, எந்த ஊழியர்கள் எழும்பி அலங்கத்தை எழுப்புகிறார்களோ, தங்களுடைய ஆலயத்துக்கு ஒரு பாதுகாப்பு மதிலை போடுகிறார்களோ, உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆதலால் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி சபை பாதுகாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷர்களும், ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஒரு அலங்கம் தேவையா இருக்கிறது. அந்த அலங்கத்தை கட்டுகிற பணி செய்யப்படாவிட்டால் சபையில், அநேக சபைகள் உலகத்தில் இருக்கிறது, ஆவிக்குரிய திருச்சபைகள், அலங்கம் இல்லாத சபைகள், வீடுகள் இருக்கிறது, கதவில்லாத வீடுகள் இருந்தால் அது யாரும் வரலாம் போகலாம் என்ற மாதிரி இருக்கும். அப்படி இராதபடி தேவனுடைய சபையாகிய 1 கொரிந்தியர் 3:16 ஆகிய தேவனுடைய சபையும் ஆலயமாகிய நீங்களும் நானும் ஒரு மதிலுக்குள்ளே இருக்க வேண்டும். அதே போல கர்த்தருடைய சபையும் பாதுகாப்பு அலங்கத்துக்குள்ளே இருக்க வேண்டும். சகரியா சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று, நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன், அதன் நடுவிலே மகிமையா இருப்பேன் என்று. அப்ப கர்த்தர் தன்னுடைய சபைக்கு ஒரு அக்கினி மதிலா இருக்க வேணும், அக்கினி பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அக்கினி பூமிக்குரிய அக்கினி அல்ல, பரலோகத்தின் அக்கினி, ஆவிகளுக்கு எதிரான பட்சிக்கிற ஒரு அக்கினியாய் அது இருக்கிறது. அதே போல யோபுடைய வீட்டை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது சாத்தான் சொல்லுகிறான், கர்த்தர் யோபுடைய வீட்டை சுற்றிலும் வேலி இட்டிருக்கிறார், வேலியினாலே பாதுகாத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதனுடைய வீட்டை சுற்றியே அப்படி ஒரு வேலி போட்டிருந்தார் என்றால் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு சபைக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வேணும்? நான் எருசலேமை சுற்றிலும் அதற்கு அக்கினி மதிலா இருப்பேன். அந்த அக்கினி மதில் பற்றி எரிகிற அக்கினியா இருக்க வேணும். பிசாசு அந்த சபைக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் எழும்புறானோ அப்பொழுதெல்லாம் அந்த அக்கினி சத்துருவை உட்பிரவேசிக்க முடியாதபடி பட்சித்து தடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். ஆகவே இந்த தேவாலயத்துக்கு ஒரு அலங்கம் தேவையா இருக்கிறது, பாதுகாப்பு மதில் தேவையானதா இருக்கிறது, அது அக்கினி மதிலா இருக்க வேண்டியதா இருக்கிறது. அவன் நெகேமியா ஒரு மதிலை கட்டி, ஒரு அலங்கத்தை கட்டி அந்த சமூகத்தை பாதுகாக்க விரும்புகிறார். ஆகவே அந்த அலங்கம் கட்டப்படாத சபைகள், அலங்கம் இல்லாத சபைகள், பாதுகாப்பு இல்லாத சபைகள், பாதுகாப்பு வேலி என்கிற ஜெபம் உபவாசம் இல்லாத சபைகள் பாழாகும். அந்த சபைகளில் நிந்தை அடையும், அவமானங்களை சகிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வரும். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இதை நாம் நிந்தைக்கு உள்ளாகிறாதபடிக்கு எழுந்து கட்டுவோம்
வாருங்கள் எழுந்து ஜெபிப்போம், வாருங்கள் நீங்கள் எழுந்து ஜெபியுங்கள், நாங்கள் வர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நாங்க வாழுகிறோம். நீங்கள் ஒரு சபையினுடைய அலங்கத்தை கட்டினால் உங்களோட வாழ்க்கையில நிந்தை நீங்க ஆரம்பித்து விடும். ஏன் எங்கட வாழ்க்கையில நிந்தை, ஏன் எங்கட குடும்பத்துல நிந்தை என்கிற ஒரு கேள்விக்கு இது ஒரு பதிலா இருக்கிறது. முதலாவது அவர் எலிசாவிடம் கேட்கிற 3 கேள்விகள், அதாவது 2 கேள்வி, அதுக்கு அவருடைய ஒரு பதில். இதை நாங்கள் தியானித்துட்டு இந்த வரம் இப்படி வரும் வராது என்பதை கவனிப்போம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2 தொடக்கம் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் போதுமா? இப்ப நான் கவனிப்போம். முதலாவது எலியா எலிசாவிடம் கேட்டது, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே உனக்கு என்ன வேண்டும் என்று. அதுக்கு எலிசா சொன்னது, ஆவியின் வரம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ இங்கே இரு. அது என்னிடம்? கீழ்கால். அந்த இடத்திலே நீ இரு, இந்த நிந்தை உள்ள இடத்திலேயே நீ இரு. கர்த்தர் என்னை பெத்தேல் என்ற இடம் மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொல்லுகிறார். அப்ப முதலாவது எலியா எலிசாவுக்கு பாவிக்கிற வார்த்தை என்னவென்றால், நீ இங்கே இரு, நான் பெத்தேலுக்கு போக போகிறேன். முதலாவது கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு போக வேண்டிய இடத்தை கவனிக்க வேண்டும். தேவன் சொன்னார் என்று எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு மட்டும் போக சொல்லுகிறார், நீ இங்க இருக்க வேண்டும். இது யாருடைய வார்த்தை? கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். விளங்குதானே? கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றால் வார்த்தையை கவனிங்க. இது எலியா உருவாக்கின வசனம் கிடையாது. தேவன் சொன்னது எலிசாவுக்கு சொல்ல சொல்லி, நீ இங்கே இரு, நான் இந்த பெத்தேலுக்கு போக போகிறேன் என்று சொல்லுகிறார். எலிசா திருப்பி சொல்லுகிறார், சரிப்பட்டு வராது, எங்க போனாலும் நான் வருவேன், இந்த ரெட்டிப்பான வரத்தை போறண்டா கொடுத்து போட்டு போங்க இல்லண்டா. ஆனா இந்த எலிசாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியத்தை கவனிங்கள். தன்னுடைய தகப்பனாகிய எலியாவை அறிந்த அளவுக்கு எலிசா தேவனை அறியவில்லை. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் கேட்கிற கேள்வி என்னவென்றால், எலியாவின் தேவன் எங்கே? தனக்கு ஒரு தேவனும் அவருக்கு இல்லை, தனக்கென்று ஒரு தேவன் அவருக்கு இல்லை. சில பேர் சிலருக்கு கீழே ஊழியங்களை கற்றுக்கொள்ளும் போது அவங்கள ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய் பார்க்கிறது தவறு கிடையாது. எலிசாவும் அப்படி இருந்தார். ஆனால் எலியாவை கர்த்தரை போல பார்க்க கூடாது. எலியா வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா என்றது ஒரு கேள்வி முதலாவது. இரண்டாவது, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறார். எலியாவின் தேவன் எலிசாவின் தேவனாய் மாறினதை கூட அவரால் அறிய முடியல. அவருக்கு தேவை வரங்கள் இரட்டிப்பாய் வேண்டும். இது ஒன்றுதான் அவருடைய தாகமா இருந்தது. அவர் சில விஷயங்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எலிசா இருக்கிறார். அப்ப நீ இங்கே இரு என்ற வார்த்தையை
அதாவது நீ சும்மா இரு, பேசாம இரு, நான் போகிறேன் என்று சொன்ன போதும் இல்லை, இதை வாங்காமல் நான் விடுவதில்லை என்று பின்தொடர்கிறான். அவனுடைய தாகம் ஆனது நீ இங்கே இரு என்ற கட்டளையை மீறி அதை நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எங்க வேண்டும் என்றாலும் இருக்கிறேன். அதை பெறும் வரைக்கும் என்ன தடை வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் அவைகளை தாண்டி அவைகளை பெற்றுக்கொள்வேன். இன்றைய நாள்ல இதை கேட்கிற உங்களுக்குள்ளே என்ன தடைகள், என்ன போராட்டங்கள், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு வேறொரு அலுவலாய் புறப்பட்டு போக வேண்டிய ஒரு காரியம் வந்தாலும், இல்லை நான் இந்த வரத்தை பெற்றுக்கொண்டுதான் போவேன், அல்லது அந்த காரியத்தை நான் விட்டுவிட்டு தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை, இந்த இரட்டிப்பான அழைப்புக்குரிய அந்த வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தரிடம் பெற்று போவேன். அதற்காக நான் எதையும் தாண்டுவேன், எந்த தடையையும் கடப்பேன், எந்த இழப்பு வந்தாலும் நான் அதை சகிப்பேன் என்கிற ஒரு போராடி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை அவருக்குள்ள காணப்பட்டது. நீ இங்கே இரு என்று சொல்லி பார்க்கின்றார். எலிசாவின் உண்மையான மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக இந்த இரட்டிப்பான ஒரு காரியத்தை கேட்டு விட்டார், வரங்களை. ஆனா கேட்டவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, உண்மையான மனநிலை, இதை பார்க்கும்படியா இது இருக்கிறது. இரட்டிப்பான வர வேண்டுமானால் இருக்காமல் பெற்றுக்கொள்ளும் வரையும் தாகத்தோடு தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், முன்னேற வேண்டும். இரண்டாவது, இந்த நாங்க வாசிச்ச அவ்வளவு வசனத்திலையும் இருக்கிற இரண்டாவது கேள்வி, கர்த்தர் அனுப்புகிறார் என்கிற வார்த்தை. கில்கால்ல இருந்து பெத்தேல் 12 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர். பெத்தேல்ல இருந்து எரிகோ 18 கிலோமீட்டர். எரிகோவில் இருந்து ஜோர்தான் 9 கிலோமீட்டர். மொத்தம் 40 கிலோமீட்டர் நடக்கிறாங்க ரெண்டு பேர். எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அது இது அந்த காலத்துல, அந்த கால்நடை காலத்துல 40 கிலோமீட்டர் நடக்கும் போது ஒரு மனிதனுடைய சோர்வை கவனித்து பாருங்க. எரிகோவை சுற்றி 7ஆம் நாள், அதாவது கடைசி நாளில் 7 தரம் சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். மொத்தம் 7 மாறும் 13 முறை. ஒரு நாளைக்கு ஒரு தரம் சுத்தினா பரவாயில்லை, கடைசி நாள்ல யுத்தம் செய்ய வேண்டிய நேரம், நல்ல பலனாய் தைரியமா இருக்க வேண்டிய நேரத்துல 7 தரம் சுத்தும் போது யுத்த வீரர்கள் எல்லாரும் என்ன செய்திருவாங்க, களைத்து போய் விடுவார்கள். மனிதன் மாமிசத்துல களைக்கும் போதுதான் இந்த இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷன் நான் உபவாசம் இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அதை செய்கிறேன், எனக்கு தந்துதான் ஆகணும், மாமிசம், சுயம், இவைகளுக்கு அப்பால 40 கிலோமீட்டர் ஒரு மனிதன் அந்த காலத்திலே பிரயாணம் செய்கிறார், நடக்கிறார். நீ இங்கே இரு. எல்லா இடத்திலையும் பாவிக்கிற வார்த்தை என்ன? எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, நடக்க நீ களைத்து போய் விடுவாய், சோர்ந்து போய் விடுவாய், ஏன் உனக்கு வீண் அலைச்சல், இந்த இடத்துல இருந்துரு, நான் போயிட்டு போகிறேன் என்று சொல்லி எலிசாவுக்கு எலியா சொல்லுகிறார். அந்த 40 கிலோமீட்டர் ஒரு மனிதன் நடக்கிறான். எதுக்காகண்டா, இந்த 40 கிலோமீட்டரை தவிர 400 கிலோமீட்டர் நடக்க வேண்டி வந்தாலும், எலியா சொல்லியிருந்தாலும் போயிருந்தாலும் எலிசா நடக்க ஆயத்தமா இருக்கிறான். அப்படி தொடர் பயணங்களை செய்யக்கூடிய, களைத்து போகாமல் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகமுள்ள மனிதனுக்கு கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா, கொடுப்பார். உங்களுடைய தாகம் எப்படி இருக்கிறது? உங்களை ஒரு பட்டணத்துல நீங்க ஊழியம் செய்யறீங்கன்னு வைங்க, ஒரு சிட்டியில கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப உதாரணமா கீழ்காலில் ஊழியம் செய்யறீங்கன்னு வைங்களேன், நிந்தை உள்ள சபையிலே நிந்தை பாஸ்டராய் ஊழியம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நிந்தை பாஸ்டரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்கு போய் இன்னொரு காரியத்தை, ஆண்டவரே அது தூரமே, வழியில மிருகங்கள் இருக்குமே, அப்படி இப்படி என்று நாங்கள் நிறைய விளக்கம் சொல்லுவோம். எங்களுக்கு நிறைய அலுவல்கள் இருக்கிறது, உங்களுடைய வீட்டு காரியங்களை பார்க்க வேணும். நாங்கள் எப்பொழுதும் குண்டான் சட்டியிலே குதிரை ரேஸ் ஓடி பழகினவர்கள், எங்களால் தூரத்துக்கு போக முடியாது, இதுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ளதான் நாங்க இருப்போம். கர்த்தர் அந்த வட்டத்துக்குள்ள ரெட்டிப்பாய் தந்து எங்களை என்ன செய்யணும், உலகம் முழுவதும் காணும்படி செய்ய வேணும் என்று நாங்கள் சிந்திப்பது உண்டோ?
எங்களுக்கு அதிக பிரயாசப்பட அதிக தூரங்களுக்கு போக எங்களுக்கு விருப்பம் இல்லை. இருக்கிற இடத்திலே ராஜாதி ராஜாவாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இதை பெற்றுக் கொள்வதில் தேவனுக்கு மகிமை வராது. இரட்டிப்பான வரங்கள் அந்த காலத்துல 40 கிலோமீட்டர் என்பது தூரம். இந்த நாட்கள்ல இன்னொரு நாட்டுக்கு நீங்க இருக்கிற ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஊழியத்துக்கு போவீங்களான்னு கேட்டா, அல்லது கத்தருக்காக ஒரு காரியத்துக்கு போவீங்க, என்ன சொல்லுவீங்க? வீட்டை கேட்டு பார்த்துட்டு வந்து சொல்றேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளக்கம் இருக்கும். ஆனா இவைகளுக்கு அப்பாலே சிந்திக்கக்கூடிய, தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் இந்த வரங்கள் கொடுக்கப்படும். இப்படியாய் 40 கிலோமீட்டர் தொடர்ச்சியாய் பிரயாணம் செய்கிறார். ஆனா எலிசா திருப்பி எலியாவை பார்த்து கேட்கல, 13-14 வருஷமா நான் உங்களுக்கு வேலை செய்கிறேனே, 14 வருஷமா என்ன ஏமாத்துறீங்க. யாக்கோபு அப்படி கேட்டார் லாபானை பார்த்து, இத்தனை வருஷமா என்ன ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்களே, எனக்கு உன்னுடைய வேலைக்குரிய சம்பளம் தரவில்லையே என்று கேட்கறது போல இவர் அல்ல. ஒரு வார்த்தையும் கேட்கல, பேசாம ஒரு ஊம பிள்ளை மாதிரி எலிசா இருக்கிறார். அவருடைய ஒரே இலக்கு, இவர்கிட்ட இருக்கிறத விட நான் 2 மடங்கு பெற்று இவர் செய்தத பாக்கிலும் நான் பெரிதான காரியங்களை தேவனுக்கு செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை. நீங்க யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லுகிறேன். கில்கால்ல இருந்து எங்க போறாங்க? பெத்தேலுக்கு. பெத்தேல்ல இருந்து எங்க போறாங்க? எரிகோ, அதாவது எரிகோவுக்கு போறாங்க. எரிகோவில இருந்து எங்க போறாங்க? ஜோர்தான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கவனிங்க. கில்கால்ல இருக்கிறாங்க 2 பேர். கில்கால்ல இருந்து அவங்க எருசலேமுக்கு போய், தேவனுடைய ஸ்தலம் இல்லையா, போய் அங்க இருந்து பெத்லகேமுக்கு போய், அங்க இருந்து இன்னொரு ஊரை வச்சுக்கொள்ளுங்களேன், எப்ரோனுக்கு போய், சும்மா வச்சுக்கொள்ளுங்க கற்பனை, போய் இருந்த இப்படி போய் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு எலிசாவுக்கு இரட்டிப்பான வரங்கள் கொடுத்தால் என்ன? சரிதானே? இங்கிட்டான போய் இப்படி சுத்தி போட்டு போறாங்க. நல்லா கவனிங்கோ. தேவன் எலியாவுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு ஊர்லயும் இன்னொரு விஷயம் இருக்கிறது. வேற ஊருக்கு போக இல்லாது எலியா, இந்த ஊருக்கு போக வேணும். அந்த ஊருக்கு போய் கர்த்தருக்கும் எலியாவுக்கும் தோல்வியா போச்சு. இது இன்றைய நாளில் இதை கேட்கிற உங்களுக்கும் பக்கத்துல எலியாவும் கர்த்தரும் வந்தால், நீங்க எலிசாவை போல வந்தால் இது உங்களுக்கு கிடைக்குமா என்றுதான் கேள்வி. இதை எப்படி நாங்க அறிஞ்சு கொள்ளலாம் என்றால், மூன்றாவது இந்த முதல் கேள்வி இங்கே இரு, இரண்டாவது கர்த்தர் என்னை அனுப்புறா இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு. மூன்றாவது கேள்வி, இந்த 2 கேள்விக்கு எலிசா சொன்ன பதில், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று எலிசா சொல்லுகின்றார். இந்த முதல் வாசித்த அத்தனை வசனங்களே இந்த 3 வார்த்தையும் தொடர்ந்து என்ன செய்யப்படுகிறது? வருகிறது. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் வருவதனாலே இந்த 3 வார்த்தைகளும் மிக முக்கியம் பெறுகிறது. இப்பொழுது நாங்க கவனிக்க போற பகுதி என்னவென்றால், முதலாவது எங்க போனாங்களா? எங்க போனாங்க வாசிச்சீங்க? கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போனாங்க. பெத்தேலுக்கு போகும்போது அங்க என்ன நடந்ததாம்? கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போனார்கள் முதல் வாசிச்சோம். போகும்போது இவர்கள் 2 பேரையும் சந்தித்தவர்கள் யார்? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர். அவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். அவங்க அப்பா தீர்க்கதரிசியா இருந்திருப்பாங்க, அல்லது அவங்களோட அம்மா தீர்க்கதரிசியா இருந்திருப்பாங்க. தீர்க்க தரிசனங்களை குறித்து நன்கு அறிந்த ஒரு சந்ததி. அந்த காலங்களிலே, இந்த காலத்திலே பைபிள் ஸ்கூல் மாதிரி அந்த காலத்திலே பெரிய தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு சீசர்களை, மாணாக்கர்களை உருவாக்கி வைத்திருக்கிற இடம் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருக்கிற இடம். தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள், தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புகிற பிள்ளைகள் எல்லாம் இந்த தீர்க்கதரிசிகளுடைய ஸ்கூல் மாதிரி வைத்துக் கொள்ளுமே, அந்த இடத்துல போய் சேர்ந்திருப்பாங்க. அங்க இருக்கிற மூத்த வளர்ந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தர் எப்படி தீர்க்க தரிசனங்களை கொண்டு வருவார், எப்படி அதை பேசுவது, எப்படி காரியங்களை இதை கையாளலாம் என்று சொல்லி ஆலோசனைகளை கொடுத்து புத்திகளை சொல்லி அவங்களை ஜெபத்தில பழக்குவார்கள். அப்ப இந்த இடம் எலியாவினுடைய பிள்ளைகள். எலியா எலிசாவுக்கு மாத்திரம் ஆவிக்குரிய தகப்பன் கிடையாது. இந்த பெத்தேல்ல இருக்கிற
ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் மத்தியிலையும் கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். எலியாவை கர்த்தர் அங்கே அனுப்பின போது அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் என்னவென்றால், எலிசாவை நோக்கி அவர்கள் கேட்கிறார். ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க அந்த வீட்டு கட்டு வைங்களா அவங்களோட ஸ்கூலுக்கு. தீர்க்கதரிசிகளின் ஸ்கூல்ல வந்த உடனே அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் கேட்கிறார்கள், இன்று உனக்கு தலைமையா இருக்கிற உன்னுடைய எஜமான் அதாவது எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது உனக்கு தெரியுமா? அப்ப எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்கிற காரியத்தை எலியா ஒருவேளை எலிசாவுக்கு சொல்லி இருக்கலாம், அல்லது எலிசாவுக்கு அது சொந்தமா கர்த்தர் பேசினாரா என்பது தெரியாது. ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கிறது. ஆனால் பெத்தேலுக்கு அவர்கள் வரும்போது அங்க என்ன நடக்கிறது என்றால், அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு, அதாவது குட்டி தீர்க்கதரிசிகள் வைத்துக் கொள்வோமே ஆரம்பத்துக்கு, இவர்களுக்கு எலியா சொல்லாமலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிங்க, எலிசாவுக்கு கர்த்தர் சொல்லாம எலியா சொன்னார் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு கதைக்கு உதாரணத்துக்கு. ஆனா பெத்தேல்ங்கிறது தேவனுடைய வீடு. அங்கே வரும்போது எலியாவை வரும்போது தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் ஒரு கேள்வியை தொடுக்கிறார்கள். என்ன கேள்வி என்றால், எலிசாவே உமக்கு விஷயம் தெரியுமா? இன்றைக்கு உம்முடைய எஜமானே உங்களோட தகப்பனை, ஆவிக்குரிய தகப்பனை, தீர்க்கதரிசியை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போற இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா என்னன்னு? கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் 50 பேர் இருக்கிறான்னு வைங்களேன். எரிகோவில் 50 இருந்தார்கள். இங்க எத்தனை ஒரு 30 பேர் இருக்கிறான். சும்மா கப்பல்ல வச்சுக்கொள்ளும். இந்த 30 பேருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று சொல்லிட்டார். இதை உண்டுதான் அவர் சொல்லி கொடுத்திருக்கிற செய்தி. இந்த முதல் வாசிச்ச வசனங்களை கவனித்து பார்க்கும்போது, இரண்டாவது இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு ஒரு வெளிப்பாடு தெரிஞ்சிட்டு என்னவென்றால், எலியா போக போகிறார், எலிசா இருக்க போறார். எலிசா பாவம் என்ன, எங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், எலிசா கைவிடப்பட போறார். இந்த விஷயம் உமக்கு தெரியுமா என்று எலிசாவுடன் கேட்டார்கள். எலிசா என்ன சொன்னார் என்றால், அது எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. என்ன சொல்ற? எனக்கு அது தெரியும். இந்த தெரியும் என்றது கர்த்தர் எலிசாவுக்கு சொல்லி கொடுத்ததா எலியா மூலமா வந்ததா என்றது கிளியர் இல்லை. ஆனா எலியா மூலமா வந்திருந்தா என்று வைத்துக் கொண்டால், இங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், அதாவது பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவங்க கர்த்தர் எலியாவை அனுப்பிட்டார். என்னத்துக்கு? விட பெறுவதற்கா? நான் போயிட்டு வாரேன், நீங்க கவனமா எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லுவதற்கு எலியா வந்தார் என்று நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் சபைகளும் ஆவிக்குரிய திருச்சபைகளும் ஆவிக்குரிய ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் தேவனுடைய சித்தம் இன்னது, தங்களை நோக்கி வருகிற இந்த இரட்டிப்பான வரம் இன்னதென்று அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு அது இப்ப விளங்க. அதாவது எலியாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எலிசா ஒரு சீசன் மாதிரி பழக்கிறார். இன்னொரு பக்கம் எலியா இந்த பெத்தேல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய தகப்பன் போல ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசியாய் படிப்பிக்கிறவராயும் இருக்கிறார். இப்படி இந்த இடத்துக்கு அவர்கள் வந்த போது அவர்கள் கேட்ட கேள்வி, நீங்க சொல்றீங்க நான் ஒரு வெளிநாட்டுக்கு போக போறேன், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டா நீங்க சொல்றீங்க வெங்காயம் வாங்கித்தாங்க, பச்சை மிளகாய் வாங்கித்தாங்கடா கேட்பீங்க. அது வேணும் இது வேணும் ஏதோ சொல்லுவீங்க, அப்படி இல்லையோ? சொல்லுவீங்க. அதே மாதிரி எலியா இங்க வந்தார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்கிற செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் பெத்தேல்ல இருந்த தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறார். என்னத்துக்கு அறிவித்தார்? எலிசாவை பரியாசம் பண்ணுவதற்கு, எலிசாவிடம் பேட்டி எடுப்பதற்கு. அப்படியா செய்தார்? எதுக்காக செய்தார்? எலிசாவுக்கு கொடுக்க போற அதே இரட்டிப்பான வரங்களை தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் கொடுக்கும்படி பிதா சித்தம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. இல்லென்றால் எருசலேமுக்கு போங்கோ அல்லது
வேறொரு இடத்துக்கு போங்க சொல்லி அனுப்பியிருப்பார். அனுப்பின இடங்களை நீங்க கவனிப்பீர்களானால் தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு அனுப்பினார். அனுப்பும் போது நீங்க அங்க அந்த காரியங்களை ஒன்றொன்று நான் சொல்லுகிறேன், கவனித்து பாருங்கள். முதல் வாசிச்ச வசனத்துக்காய் விளக்கம். எலியாவை தேவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னர் சகல தீர்க்கதரிசிகளின் புத்திரரிடம் அனுப்புகிறார். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்காமல் மறைவாய் காரியத்தை சொல்லுகிறார். போகும்போது இவர்களுடைய ரியாக்ஷன் என்ன எதிர்பார்க்கிறாங்க இவங்க என்றது. இன்றைக்கு சபை அது அவர்களுடைய பிரச்சனை, எங்களுடையது இல்லை என்கிறார்கள். தேவன் ஒரு ஊழியக்காரனை ஒரு இடத்துக்கு அனுப்புவாரானால், ஒரு சபைக்கு அனுப்புவாரானால், ஒரு சபைக்கு இன்னைக்கு போதிக்கிறாரானால், இது அது எனக்கு இல்லை, நான் பாஸ்டர் இல்லத்தானே, நான் மூப்பர் இல்லத்தானே, நான் அது இல்லத்தானே என்று நினைப்பதற்காக அல்ல. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லார் மத்தியிலையும் கர்த்தர் அனுப்புகிறார் எலியாவை. வேற ஊரை சுற்றி பார்க்கும்படியோ அல்லது வேறொரு காரியத்தை செய்யும்படி எலியா அனுப்பப்படவில்லை. ஆனா எலிசாவிடம் இந்த தாகம் இருக்கிறது, ரெட்டிப்பான ஒரு வரத்தை பெற வேண்டும் என்று எலியாவும் எலிசாவும் பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய அந்த கூடாரத்துக்கு அந்த இடத்துக்கு வரும்போது அவர்கள் கேட்ட இன்டர்வியூ என்னவென்றால், நாங்களும் தீர்க்கதரிசிகள் தான், மறைப்பொருள் நாங்க சொல்ல மிரியா மாறும் சொல்ல நாங்களும் சொல்றோம் இல்லையா? அப்படி ஒரு பின்னணி. அது உமக்கு தெரியுமா எலிசாவே இப்படி நடக்க போகுது இன்றைக்கு என்று சொல்லி கேட்கிறாங்க. அவர் சொல்ற எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கோ. அவங்க என்ன எலிசாவை கேட்கறதுனால என்ன லாபம்? எலிசாவை கேட்கிறேன்னு சொன்னா ஒரு பிரயோசனம் இல்லை. எலியா போக போறவர்கிட்ட இருந்துதான் நாங்க ஏதாவது என்ன செய்ய வேணும், வாங்கி கொள்ள வேணும். அதை விட்டு எலியாவே விட்டு போட்டு போற மனுஷனுக்கு கேள்விகள் தொடர்கிறது. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரோ எலிசாவை பரியாசம் பண்ணினார்களே அன்றி தங்களுக்கு எலியாவிடமிருந்து இரட்டிப்பான வரம் வேண்டும் என்று கேட்கவில்லை. அடுத்த ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதிக் கொள்ளுங்க. அத்துடன் அவர்களுடைய தகப்பன்மார்களும் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள், ஆனால் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியாவின் மாணவர்கள். எலிசாவோ எலியாவின் வேலைக்காரன். இதை நீங்க நல்லா கவனிச்சுக் கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களுக்கால் பெத்தேலையும் எரிகோவிலையும் இவங்க பரம்பரை தீர்க்கதரிசிகள் மாதிரி. அவங்க அப்பா யாரு? தீர்க்கதரிசி, உயிரோடையும் இருக்கலாம் அல்லது மரித்திருக்கலாம், அதை கொஞ்சம் தெரியாது. தீர்க்கதரிசி இவங்க யாரு? தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள். இவர்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் அப்படியே இருக்கிறது. இவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் பழக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவை தீர்க்க வரம் இவர்களுக்கு தூரமானதல்ல, கர்த்தர் பேசுகிறவராய் அவங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அத்தனை பேரும் கேள்வி கேட்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் எலிசாவோ தீர்க்கதரிசிகளின் வம்சத்தில் அந்த பெற்றார் அப்படி இல்லை. அப்பா அம்மா ஊழியம் செய்தவர்கள் கிடையாது. எலிசாவோ எலியாவினுடைய வேலைக்காரன். ஒரு வேலைக்காரன் பின்தொடர்கிறான். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள், அப்பா ஊழியக்காரன், பிள்ளைகள் என்னது ஒன்றும் அறியாதவர்கள். இது எங்களுடைய பரம்பரை சொத்து. பிள்ளைகளுக்கு அந்த தாகம் அந்த பாரம் இல்லை. எங்கள்கிட்ட இல்ல இருக்குது, இவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இவர் வேலைக்காரன், நாங்க அந்தஸ்துக்கு உரியவர்கள் என்கிற ஒரு எண்ணம் இலகுவா பதிந்து விட்டது. அதனாலதான் அவங்க பரியாசமாய் ஒரு பரிதாபம் பார்த்து கேட்கிறார்கள் எலிசாவிடம், உங்களுக்கு தெரியுமா, உமக்கு தெரியுமா இன்றைக்கு எலியா போகிறார் என்ற ஒரு கேள்வி ஏன் வருகிறது என்றால், தங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எலிசாக்கு தெரியாது என்றா. இப்ப யார் தீர்க்கதரிசிகள்? எலியா போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்ப தீர்க்கதரிசிகள் யாரு? இந்த விஷயம் எலியா போகிற விஷயத்தையே கர்த்தர் தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டார் என்றால் எலிசாவுக்கு அது தெரியுமான்னு கேட்டு பாக்குறாங்க. அப்படி என்றால் அடுத்த தீர்க்கதரிசிகள் நாங்க தான், நீங்க வேணும்னா எங்களுக்கு வேலைக்காரனா இருக்கலாம். எலிசா தொடர்ந்து மனோபாவம், சுபாவம். யோசுவாவை கவனித்து பாருங்கள். மோசையுடைய வேலைக்காரன், பணிவிடைக்காரன். ஆனால் மோசை மேலிருந்த அபிஷேகத்தை எடுத்து கர்த்தர் 70 மூப்பர்கள் மேல வைத்தார். 68 பேர் உள்ளே வந்தார்கள், 2 பேர் வெளியில நின்றார். அந்த 2 பேர் மேலையும் வெளியில நின்றாலும் என்று சொல்லி கர்த்தர் 70 பேருக்கு கொடுத்தார். அவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கின போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி
பின்னர் ஓய்ந்தார்கள். அப்ப இந்த 70 பேர்ல ஒரு ஆள் தான் மோசைக்கு பிற்பாடு அந்த மக்களை வழிநடத்த வந்திருக்க வேண்டும், அல்லது மோசையுடைய சந்ததியில மகன் கெர்சோம் வந்திருக்க வேண்டும். இது ரெண்டுமே நடக்கல. மோசையுடைய பிள்ளைகளுக்கு அதை குறித்து அக்கறை இருக்கவில்லை, தாக்கம் இருக்கவில்லை. இந்த 70 பிரபுக்களுக்கு அந்த முக்கியமானவர்களுக்கு இங்கே மோசை மேல இருந்த ஆவியின் வல்லமை, அதாவது யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எலியாவின் ஆவி உள்ளவனாய் அவன் நடப்பான் கர்த்தருக்கு முன்பாய் என்று. அதே போல மோசே எப்படி இவ்வளவு காரியங்களை செய்தாரோ, தேவனோட நெருங்கி இருந்தாரோ, அந்த அளவுக்கு மோசையில இருக்கிற ஆவியை பெற்ற 70 பேரும் 70 மோசைகளாய் உருவாக முடியும். தேவன் ஒரு ஆளை மட்டும் எடுத்துவிட்டு மற்றவர்களை ஒதுக்குகிறவர் என்கிற அர்த்தத்தை சாத்தான் ஜனங்களுக்குள்ள புகுத்துகிறானே அன்றியே தேவன் அல்ல. 70 பேர் மேல, முதலாவது தகுதி உள்ள 70 பேர் மேல வைக்கிறார். இந்த 70 பேரும் என்ன செய்தாங்கண்டா, அண்டைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அண்டைக்கே ஓய்ந்து போய் விட்டார். திரும்ப நான் மோசையை போல வர வேணும். மோசே தேவனோட பேசினார் இல்லையா, முகமுகமாய் தேவன் மோசையோட பேசினார் அல்லவா, மோசே 40 நாள் போய் கர்த்தருடைய சமூகத்துல இருந்தார் அல்லவா, அப்படி நான் உபவாசிக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும். எனக்குள்ள வந்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன வரத்தை நான் என்ன செய்ய வேணும், இன்னும் மோசையுடைய அளவுக்கு வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் பெருசா வரணும் என்று இந்த 70ல ஒரு பேருக்கும் சிந்தனா சக்தி இல்லை. ஏனென்றால் பாரப்பட்டு தாகத்தோட கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் இது அல்ல. இலவசமாய் கொடுக்கப்பட்டது, அப்ப ஒரு பக்கம் இருக்கட்டும் என்றவங்க வைத்து விட்டு, இன்றைய நாள்ல உங்களுக்கு இதுவரையும் கொடுக்கப்பட்ட அபிஷேகங்களை நீங்க பயன்படுத்தாம போனதுனாலே, இதுவரையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புகளுக்கு உங்களை தகுதிப்படுத்தாமல் போனதினாலே, இதுவரையும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தமாக்கின பாதைகளை நீங்க நடக்காமல் மனித சத்தங்களை கேட்டு உங்களுடைய சித்தங்களை அதுக்குள்ளே புகுத்தி செய்ததினாலே உங்களுக்கு பதிலாய் ஒரு வேலைக்காரனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். யோசுவா அவனுடைய பணிவிடைக்காரன், ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம இருந்த ஒரு மனுஷன் யோசுவா. இந்த 70 பேருவங்க கூடாரத்துக்குரிய ஆக்கள், இவனோ தேவ சமூகத்தை தேர்ற மனுஷன். அப்ப மோசையினுடைய அபிஷேகம் யோசுவாக்கு கொடுக்கப்படவில்லை, மற்ற 70 பேருக்கும் கொடுக்கப்பட்டது. 70 பேரும் பெற்றுக்கொண்ட 70 பேரும் அதை அக்கறை இல்லாம விட்டு விட்டார்கள். ஆனால் இந்த வேலைக்காரனோ அதை மேல் ஒரு தாகம் வைத்திருந்தான். ஆனா எனக்கு எந்த தகுதியும் இல்லை, மோசையை போல வரணும் கேட்க முடியுமா? அவருடைய வேலைக்காரன். அதே போலதான் தீர்க்கதரிசியுடைய புத்திரர்களுக்கு தகுதி இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேக ஆலோசனைகளை பெற்றிருக்கிறார்கள், அநேக தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை அவங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் தேவனுடைய காரியங்களிலே எங்களுக்கு இருக்கிறது போதும் என்கிற மனதனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயத்துக்கு இவர்கள் சொந்தக்காரர்கள். ஆனால் இரட்டிப்பான வரம் அப்படிப்பட்டது கிடையாது. இரட்டிப்பான வரம் இந்த போதுமென்கிற குரூப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க வேண்டும், அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்து ஜனங்களை கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற மனுஷனுக்கு போதுமென்கிற மனதுடனே சரி வராது. அது போதாது, இன்னும் தாங்க 50,000 பேர் ஆதாயப்படுத்திட்டீங்க வைங்க, இல்ல இன்னும் 5 லட்சம் பேருக்கு ஆதாயப்படுத்தக்கூடிய இரட்டிப்பாய் தாங்க, 4 மடங்காய் தாங்க, 10 மடங்காய் தாங்க என்று தொடர்ச்சியாய் போராடுகிற மனிதர்கள் தேவை ஆண்டவருக்கு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றாரே அன்றி அசதியாய் இருக்கிறவன் மேல ஊற்றி ஊற்றி ஒரு பிரயோசனமும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இல்ல. இன்னொரு மனித மேல் அது ஊற்றப்படும் போது மற்ற மனிதன் ஏன் எனக்கு ஊற்றப்படவில்லை என்ற ஒரு பிரச்சனை வரும். அது பொதுவானது. ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஏன் நான் சொல்லக்கூடாது என்ற எண்ணம் பெறும். ஆனா 50 வருஷம் இருந்திருப்பாங்க, அந்த எண்ண சக்தியே கிடையாது. யாராவது ஒன்று எழும்பிட்டா அதே மாதிரி நானும் வர வேண்டும், இது செட்டை அடிக்க ஆரம்பி. காகம் அன்னத்துடைய நட மாதிரி இது ஒரு ஸ்டைல் எடுத்து இது கால் முறிஞ்சு போய் விழுந்து போயிடும். ஆகவே இன்னும் ஒருவர் என்ன செய்கிறார் என்பது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இன்னொருவருடைய அழைப்பு, இன்னொருவருடைய அபிஷேகம், இன்னொருடைய ஊழியம், இன்னொருவருடைய வரங்கள் உங்களோட சம்பந்தப்பட்டது இல்ல. உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் கர்த்தர், அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க எழும்பி பிரகாசிக்க முடியும், கர்த்தருடைய ராஜ்யத்தை பலமாய் கட்ட முடியும். இதனால் இந்த இரட்டிப்பான வரங்கள் அல்லது தாளந்துகள், அபிஷேகங்கள் எல்லாம்
அதாவது சோர்ந்து 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 அப்படியே அந்த ஒரு விஞ்ஞான ரீதியா ஒன்று சொல்லுவாங்க, வானத்துல இருந்து இந்த பூமி வந்தது இப்படி என்று சொல்லி மார்க்சிசத்துல சொல்லுவார்கள். இந்த சயின்டிஸ்ட்கள் ஒரு விஞ்ஞான ஆய்வு உண்டு, கற்பனை ஆய்வு உண்டு. சூரியன் இது ஒரு கிரகத்தோடு மோதின போது அது ஆக்சிடென்ட் ஆகி விழுந்த ஒரு துண்டு தான் பூமி என்றும், இது அக்கினி பிளம்பான ஒரு துண்டு என்றும். என்ன துண்டு? அக்கினி பிளம்பு என்றும். பல மில்லியார்டர் வருஷங்களாய் இயற்கவியல், பொருள் முதல்வாதம், இப்படி சில விஷயம் இருக்குது. இவைகளை நீங்கள் படிச்சா அறிவீர்கள். அதுல இருந்து மில்லியன் வருஷங்களாய் பெய்த பனிகள் இந்த நெருப்பு துண்டா இருந்த பூமி மேல மூடி 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 அதனுடைய அணைந்து போய் அதுல இருந்த ஐஸ் அந்த உருகி தண்ணியாகி அதுக்கு கீழே இருந்த இந்த நெருப்பு இதாயிட்டு. இப்ப பூமி அந்த எரிமலை வெடிக்கிறது எப்படி? கீழே இருக்கிற இந்த நெருப்பு தான் வெளியில வருகிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அதே மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரங்கள், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகங்கள், எங்களுக்குள்ள கத்தர் வைத்த தாளந்துகள் அநேக பனி பில்லியார்தம் கணக்கில் பெய்தது போல உங்களோட வாழ்க்கையிலும் அநேக ஆவிக்குரிய இருள்கள், அநேக ஆவிக்குரிய சோர்வுகள், அநேக களைப்புகள், அநேக அசதியான தன்மைகள் வந்து விழுந்து விழுந்து மூடி 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 போயிட்டு இப்பொழுது அது எங்க இருக்கிறது என்றால் ஆழத்தில் இருக்கிறது, அடியில இருக்கிறது. மேல இருக்கிற இந்த குளிருள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை உடைத்து எறிந்து அந்த அனல்களை நீங்க பற்றி கொண்டு எழும்புவீர்களானால் இந்த வர்றங்கள் கிரியை செய்யும். அவைகளை வைத்து ரெட்டிப்பான ஒரு அபிஷேகத்துக்குள்ள வரங்களுக்குள்ள உங்களால் இலகுவாக போக முடியும். இன்னொருவர் செயல்பட்டால் நானும் செயல்பட வேணும் என்பதை விட அவரை விட ரெட்டிப்பாய் நான் எழும்ப வேண்டும் என்பது மிக முக்கியமானது. கர்த்தர் தந்தாத்தானே என்ன தரவில்லையே நான் என்ன செய்ய முடியும் என்று நாங்க சொல்றோம். உண்மை அது இல்ல. உங்களை எந்த ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தாரோ, அப்ப தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், நான் உன்மேல் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ என்ன செய், அனல் மூட்டி எழுப்பிவிடு. அப்ப பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு இவரை அபிஷேகம் பண்றாரு என்று வைங்கள, தீமோத்தேயுவை அழைத்து அந்த ஜெபம் பண்ண நேரத்துல இன்னென்ன வரங்கள் தீமோத்தேயுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா கனகாலமாயிட்டு ஊழியத்துல தீமோத்தேயு இன்னும் அந்த வரங்கள் என்ன செய்யல, செயல்படல். இன்றைக்கு அப்படிப்பட்ட தீமோத்தேயுக்கள் உலகம் முழுவதும் நிறைந்து வழிகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. அதாவது தங்களுக்குள்ள இருக்கிறதை மறந்து வேற எங்கேயோ இருந்து வரணும் என்று யோசிக்கிறார்கள். உள்ள இருக்கிறதை அறிய முடியவில்லை. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு உதவியா இருக்கும். நித்திரைக்கு அல்லது ஏதாவது ஒரு உதவியா இருக்கிறதுக்காய் சொல்றேன், கவனிக்க. இது பல ஊழியர்கள் பாவித்த ஒரு கதை. இந்தியாவிலே ஒரு பிச்சைக்காரன் என்றார். அவர் ஒரு குறிப்பிட்ட சந்தியிலே ஒரு குறிப்பிட்ட மரத்தடிக்கு கீழே நின்று வளமையாய் பிச்சை எடுப்பார். அந்த இடத்திலே ஒரு சிக்னல் பகுதி இருக்கிறது. வருகிற வாகனங்கள் அதில் நின்றுதான் அங்கால தொடர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டும். அதனால இவருக்கு நல்ல வசதியாய் போய்விட்டது. அந்த இடத்துல நின்று, ஐயா எனக்கு தர்மம் செய்யுங்க என்று சொல்லி அவர் ஒரு தட்டை வச்சு கொள்வார். அப்பொழுது அந்த வழியில சிக்னல்ல நிக்கிற வாகனங்கள் ஒரு கஷ்டமான ஈழ மனிதன் என்று காசுகளை போடுவார்கள் அல்லது ஏதோ ஒரு உதவியை செய்து கொண்டு அவர்கள் போய்விடுவார்கள். இப்படி இவர் வருஷ கணக்கில் பிச்சை எடுத்ததுனால இவர்களுக்கு நிறைய பார்ட்னர், அதாவது என்ன சொல்றது, மெம்பர்ஸ் உருவாயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வேலைக்கு போவாங்க அல்லது கடைக்கு போவாங்க. போற வழியெல்லாம் இதை நிற்கும் போது இந்த பிச்சைக்காரன் அவங்களுக்கு தெரியும் யாருன்னு. இந்த பிச்சைக்காரனுக்கும் தெரியும் எனக்கு பிச்சை போடுற எஜமான் யாருன்னு. ஒரு நல்ல பழக்கம். தொடர்ச்சியா எங்களுக்கு தெரிஞ்ச பிச்சைக்காரன் போட்டுக்கொண்டே போவாங்க. அவரும் நன்றி என்று சொல்லி இவங்களை ஆசீர்வதிச்சு கொண்டு போய் இப்படியே காலங்கள் கடந்து போன பிற்பாடு ஒரு நாள் அந்த பிச்சைக்காரன் அப்படியே பிச்சை எடுக்கும்படி நின்ற போது அதிலே விழுந்து மரித்து போனார். அப்பொழுது இவருடைய மெம்பர்ஸ், இவருக்கு பிச்சை போடுகிறவர்கள் யார்? பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறவர்களுக்கு என்ன பேர்? பிச்சைக்காரர்கள். அப்ப
அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டு எல்லாரும் சொன்னாங்க, நாங்க வளமையா இந்த இடத்துல வாகனம் நிறுத்தப்படும் போது இந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டு கொண்டு வந்தோம், இன்றைக்கு அவன் செத்து போயிட்டான், ஆகவே நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த மரத்தடியில பிச்சைக்காரனுக்கு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்துவோம். இது பிச்சைக்காரர்கள் சங்கம் முடிவெடுத்தது. சரி என்று சொல்லி எல்லா பிச்சை போட்ட இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அந்த இடத்தை தோண்டி, அந்த இடத்திலே தோண்டி ஒரு குழியை இந்த பிச்சைக்காரனை அடக்கம் பண்ணி அவருக்கு ஒரு நினைவு ஸ்தூபி கட்டவழிங்க, கற்பனை கதை என்று முயற்சித்து அவர்கள் அந்த நிலத்தை தோண்டினார்கள். தோண்டும் போது ராஜாக்களுடைய காலத்திலே புதைக்கப்பட்ட ஒரு தங்க புதையலை கண்டார்கள். அதை வெளியிலே எடுத்தால் அதனுடைய பெருமதியோ கணக்கிடப்பட முடியாத பெரிய பெருமதி. அப்ப அவங்க யோசித்தார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த பிச்சைக்காரன் இந்த இடத்துல இருந்துதான் என்ன செய்தான், பிச்சை எடுத்து கொண்டிருந்தானே, இவன் தனக்கு கீழே தன் கால்களுக்கு கீழே இருக்கிற அந்த நிலத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து அதை கொஞ்சம் தோண்டி பார்த்திருந்தால் இவன் எங்க எல்லாருக்கும் பிச்சை போட்டிருப்பான் அல்லவோ. அதே மாதிரி பரலோக ராஜ்யம் முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் போய் ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை பெற்றுக் கொள்ளுவான், வாங்கிக் கொள்ளுவான் என்பது போல இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், அபிஷேகங்கள், வல்லமைகள், தாளந்துகளை எங்களுக்கு கீழே புதை உண்டு போனது போல இந்த பிச்சைக்காரன் ஸ்டோரி மாதிரி இருக்கிறது. நாங்க ஆவிக்குரிய பிச்சைக்காரர்கள், ஸ்பிரிச்சுவல் பேக்கர். அப்ப இந்த பிச்சைக்காரர்கள் பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கச்சவம் பண்றீங்களா, எனக்கு ஒரு பிச்சை போடுறீங்களா, ஆவிக்குரிய பிச்சை போடுவீங்களா, ஆவிக்குரிய ஒரு பிச்சை ஜெபம் செய்வீர்களா, இப்படி இருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களை சோதித்து ஆராய்ந்து தோண்டி பார்ப்பீர்களானால் அண்ணே உங்களுக்கு பிச்சை போடுற பிச்சைக்காரர்களுக்கு நீங்க பிச்சை போடத்தக்கதாய் இரட்டிப்பான வல்லமையும் வரங்களையும் பெற்றவர்களாய் மாறுவீர்கள்.